ஹவுஸ் ஆஃப் ஆத்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சுண்டல். சுண்டல்னாலே எல்லாருமே பட்டாணியில் செய்வாங்க, பச்சை பயிரில் செய்யலாம், கொண்டக்கடலை, இந்த மாதிரி நிறைய கடலை யூஸ் பண்ணி செஞ்சுருப்பீங்க. இன்னைக்கு நான் வந்து கருப்பு உளுந்து, முழு கருப்பு உளுந்தை யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் சுண்டல் செஞ்சு காமிக்க போகிறேன். இதில் வந்து 3 வெரைட்டியாக செய்ய போகிறோம். ஒவ்வொரு சுண்டலும் ஒவ்வொரு மசாலா மாறும். ஸோ ஒரு சேஞ்சுக்கு, எப்போவுமே ஒரே மாதிரி இல்லாமல் சேஞ்சுக்கு நீங்கள் சாப்பிட்லாம். உளுந்தோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நார் சத்து அதில் நிறையா இருக்குது. பொதுவாக எலும்புக்கும் ஜாயிண்ட்டுக்கும் இந்த உளுந்து ரொம்ப நல்லது. பெண் குழந்தைகள் பெருசாகும் போது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் உளுந்து களி, கஞ்சி அந்த மாதிரி கொடுப்பீங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி சுண்டல் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். கருப்பு உளுந்து பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த டேஸ்ட் கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முதல்ல 1/2 கிலோ கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிக்கலாம். ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் ஊற வைங்க. கழுவிட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு தோல் வெளியே வராமல் அப்படியே நம்மளுக்கு இது கிடைக்கும். இல்லை ஊற வச்சதுக்கப்புறம் கழுவுனீங்கன்னா தோல் எல்லாமே நல்லா வெளியே வந்துடும். அதனால் ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நான் 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்ல தோலோடவே உங்களுக்கு ஊறி வந்துடும். அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதை ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். ஒரு குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி, ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக இம்மர்ஸ் ஆகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு ஒரு விசில் வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு விசில் வேக வச்சோன்னா கரெக்டாக உங்களுக்கு வேக வச்சு வரும், இல்லை குழஞ்சி போயிடும். இதை வந்து நம்ம இப்போ 3ஆக பிரித்து எடுத்துருக்கேன். ஏன்னா நான் 3 மசாலா நம்ம சேர்த்த போகிறோம் இல்லையா? அதனால் 3ஆக நான் பிரித்து எடுத்துட்டேன். இதில் முதல் மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இதுதான் மசாலா யூஸ் பண்ண போகிறேன். இதை யூஸ் பண்ணி ஒரு பொடி செஞ்சு வச்சுக்கலாம், சுண்டல் பொடி. இந்த பொடியை தான் நம்ம கடைசியாக தூவி மிக்ஸ் பண்ணி இறக்குவோம். இதில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 4 வரமிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இந்த 4ஐயும் நல்ல ஒரு கடாயில் எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோன்னா உங்களுக்கு சுண்டல் பொடி ரெடி ஆயிரும். இதில் கருப்பு உளுந்தில் பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் நிறைய இருக்கிறனால நல்ல போனோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கருப்பு உளுந்து நிறைய கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரி சுண்டல் வெரைட்டிஸ்னால் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ இதெல்லாமே வறுத்தாச்சு. இதை நம்ம மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடியை நீங்கள் ரீட்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேருந்து 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் நம்ம டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு தான் இந்த சுண்டலுக்கு நம்ம சேர்த்த போகிறோம். ஸோ இப்போ நம்ம சுண்டல் தாளிச்சிடலாம். இதுக்கு நல்லெண்ணெய் இல்லைனா ஏதோ குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சாதாரணமாக நம்ம தாளிப்போம் இல்லையா, அது மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதை போட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதில் பாருங்கள், கொஞ்சோண்டு மணமுக்காக நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை. இதில் பெரிய வெங்காயம் அந்த மாதிரி வெங்காயம்லாம் எதுவுமே தேவையில்லை. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் முதல்லையே போடும்போது உங்களுக்கு சுண்டல் ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும் இந்த சுண்டல். இப்போது இந்த உளுந்தை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பொதுவாகவே உளுந்து வேக வச்சா ஒரு வலுவலுப்பு வரும், அந்தளவுக்கு இதில் வராது. ஏன்னா இதில் நல்ல ஃப்ளேவருக்கு நிறைய ஆட் பண்ணும்போதும் சாப்பிட்றது ரொம்ப குழைய விடாமல் நம்ம வேக வச்சுருக்கறனால உங்களுக்கு வலுவலுப்பும் இல்லாமல் நல்லாயிருக்கும் இந்த சுண்டலோட டேஸ்ட். இப்போ இதில் சுண்டல் பொடி நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். அப்புறம் கொத்தமல்லி இலை தேவையான அளவு தூவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மசாலாவோட ஒரு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இதில் இந்த மல்லியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உளுந்தோட அந்த பிசுப்பெல்லாம் இல்லாமல் அது ரொம்ப டேஸ்டியான சுண்டல். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த சுண்டல் 2வது மசாலா பாருங்கள், பச்சை மிளகாய் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். 2 பச்சை மிளகா, ஒரே ஒரு இஞ்சி போடுறேன், கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த 3ஐயும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், சும்மா பரப்பரான்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம மசாலாவில் சேர்த்த போகிறோம். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். அது வரமிளகானா, இது பச்சை மிளகாவில் செய்கிறோம். இதுலேயும் அதே மாதிரி 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். சாதாரணமாக சுண்டல் தாளிக்கிற மாதிரி எல்லா பொருளையும் போட்டு நம்ம தாளிக்கிறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம். இதில் கருப்பு உளுந்தில் பார்த்தீங்கன்னா நார் சத்து நிறையா இருக்குது. ஹீமோக்ளோபின் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பொதுவாக வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் நல்ல உளுந்தை நிறைய சேர்த்துக்கோங்க உடம்புக்கு. வாரத்தில் 1 நாள் 2 நாள் இந்த மாதிரி நீங்கள் தோலோடு இருக்கிற உளுந்தை நம்ம ஃபுட்டில் சேர்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. இப்போ இதில் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் போட்டு நம்ம இதை செய்யலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா, பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை போட்டு செஞ்ச மசாலா, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்ல ஒரு அரோமா வரும், நல்ல ஒரு மணமாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் துருவல், இதையும் அதே மாதிரி நான் எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது அதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். பொதுவாக உளுந்தோட இந்த டேஸ்ட்டு எல்லாத்தையும் மாஸ்க் பண்ணுறது இந்த மாதிரி நம்ம எல்லாம் மசாலாஸ் நல்லா இந்த மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லாக போட்டோன்னா சுண்டல் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். 2வது சுண்டலும் ரெடி ஆயிருச்சு.
இது அதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவது இது ஒரு ஸ்வீட் வெரைட்டி. ஸ்வீட் வேரியண்ட்டில் நான் செய்கிறேன். இதுக்கு கருப்பு உளுந்து வேக வச்சது 1 கப்பு, கருப்பட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு தேங்காய், நெய், ஏலக்காய் பொடி. இதில் முதல்ல கருப்பட்டி ஒரு 1/4 கப் எடுத்துட்டு அதில் தேவையான கொஞ்சோண்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு முதல்ல நம்ம சாதாரணமாக வெல்லம் கருப்பட்டி எல்லாம் எடுத்தோன்னா அதில் இருக்கிற கல்லெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுக்கணும். கல், தூசி இந்த மாதிரி இருந்தால் அதை எடுக்கிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணியில் அதை கரைச்சி கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம். வடிகட்டிக்கும் போது இந்த கல், தூசி, மண் எது இருந்தாலும் அது போயிடும். இப்போ கிளியரான நம்மளுக்கு பாகு கிடச்சிருச்சு. கருப்பட்டியில் ஹீமோக்ளோபின் கண்டென்ட் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இரும்பு சத்து அதில் ஜாஸ்தி. அது கூடவே இந்த உளுந்தும் சேரும்போது நினச்சி பாருங்கள் எவ்வளோ நல்லது உடம்புக்கு. இதை ஸ்வீட்டில் இருக்கிறனால குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. ஏன்னா வயசாகும்போது வர மூட்டு வலி, ஜாயிண்ட் ப்ராப்ளம் எல்லாமே இந்த மாதிரி உளுந்து நிறைய சாப்பிடும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இப்போ பாருங்கள், அந்த பாகு கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா நான் உளுந்ததில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா ட்ரையாக நல்லா பெரட்டி விடுங்க. அதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்கு தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல் போடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட கொஞ்சோண்டு மணம்காக ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய். அட்டகாசமாக இருக்கும் இந்த ஸ்வீட் வெர்ஷன். எல்லாத்துக்குமே இது பிடிக்கும். நல்ல ஒரு டிஷ் இது. ஈவினிங் டைம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுத்து குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உளுந்தில் செஞ்சதுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. அந்த உளுந்தோட வலுவலுப்பு இல்லாமல் எல்லாத்துக்குமே இதோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். 3வது வேரியண்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இந்த 3 மசாலாவும் டிஃப்ரெண்ட்டான மசாலாஸ். ஒன்று வரமிளகா, மல்லி போட்டு செஞ்சோம். அடுத்தது பச்சை மிளகா, இஞ்சி போட்டு செஞ்சோம். 3வது ஸ்வீட் வேரியண்ட். இந்த 3ஐயுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே இது பிடிக்கும். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.